ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் வேரியண்ட் காரில் சஸ்பென்ஷன் நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. வண்டி ட்ரையல் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் வண்டி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 4 வழியும் ஜாக்கி தூக்கி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்ட் சாக்கப்ஸரு, லோயர் ஆர்ம் புஸ்கிட்டு, அது போக பேக் சாக்கப்ஸரு, ஃப்ரண்ட் சாக்கப்ஸ் புஸ்கிட்டு, மேலே ஒரு மவுண்டிங் எல்லாமே வந்து டோட்டலாக காலியாக இருந்துச்சு. லோயர் ஆர்ம் புஸ்கிட்லாம் 2 பக்கமும் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இது இப்படியே விட்டோம்னா அப்படியே நம்ம சாக்கப்ஸ் மாட்டாமல் அப்படியே ஓட்டணும்னு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த புஸ்கெட்லாம் தனியாக பிடுங்கி பால் ஜெயின்லாம் பிடிங்கிட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டோட்டல் 4 சாக்கப்ஸுமே வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ரியர் சாக்கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. உள்ள அந்த ஆயில் சீலு, புஸ்கெட்டு எல்லாமே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. நம்ம 1,00,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து 4 சாக்கப்ஸு லோயர் ஆர்ம்லாம் பார்த்தோம்னா அடுத்த 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு ட்ரபுளும் வராது. பேக் சாக்கப்ஸ் எல்லாம் மாற்றாமல் அப்படியே விட்டாங்கன்னா நம்ம ஒரு 2 பேரோ ஒரு 3 பேரோ உட்காந்தாலே வந்து ரொம்ப வந்து பின்னாடி வந்து அமுங்கிடும். அதான் கஸ்டமர்கிட்ட சொன்னால் நல்லா நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 4 சாக்கப்ஸை மாற்றிட்டு அதுபோக ஸ்பார்க் ப்ளக் தான் செக் பண்ணி பார்த்ததில் ஸ்பார்க் ப்ளக்லாம் ரொம்ப ரொம்ப அன்கண்டிஷனில் இருந்துச்சு. வண்டி எடுத்து மாற்றிருக்க மாட்டாங்க போல். அதனால் டோட்டல் 4 ஸ்பார்க் ப்ளக்கும் சேஞ்ச் பண்ணுறது. அப்படியே மாற்ற விட்டோம்னா மைலேஜ் தராது, ஜர்க்கார கம்ப்ளைண்ட் இருக்கும். அதான் கஸ்டமர் சொன்னால் அதையும் பார்த்துட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணி 10 கிலோமீட்டர் ஓடி இருக்குனாங்க. அதனால் ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டோம். பேட்ரி உட்கார இடத்துல வந்து அந்த ஆசிட் பட்டு அந்த இடமே ரொம்ப பொறிஞ்சு போயிருந்துச்சு. அதனால் பேட்ரி புதுசு மாற்றிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டோம். மறுபடியும் 4 வீலையும் நல்லா தூக்கி எல்லா போலையும் டைட் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சென்ட்ரல் செக்கை பார்த்தேன். மறுபடியும் வேறு எதுவும் போயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் எண்டு பால் ஜாயிண்ட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். பிரேக் பேடு, பிரேக் ஷூ எல்லாம் ஏ டு இசட் நல்லா நீட்டாக தரமாக பார்த்து கொடுத்து அதே மாதிரி ஒரு அலைன்மெண்ட் பார்த்து கொடுத்தோம். ஏன்னா இது எல்லாமே மாற்றிட்டு கம்பல்சரி வந்து ஒரு அலைன்மெண்ட் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லது. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் நல்லா ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.